லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இன்று காலை பதிவான முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய மரணம். சந்தன விக்ரமரத்ன செய்து கொண்டாரா அல்லது என்பது குறித்த வாத விவாதங்கள் தான் சமூக வலைதளங்களில் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் இன்று காலையிலேயே எனக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது இந்த ராஜபக்ஷ கேம்பெயின், ராஜபக்ஷ ஆதரவு கூடாரம் இருக்கின்ற தானே சோசியல் மீடியாவில் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், காலையில் ஒருவர் போட்ட பதிவை காப்பி செய்து அதையே எல்லா விதமான போஸ்டுகளுக்கும் பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். காப்பி பேஸ்ட் இதுதான் நடக்கின்றது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அந்த பதிவை எடுத்து வைத்திருந்தேன். இதோ கபில சந்திரசேன ரங்க ராஜபக்ஷ தற்போது சிடி விக்ரமரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அபிராஸ் சேதுவி நசாகெனிம பெலாக் விசேஷேதமா பொலிசிய மரண பரீட்சணையட்டாத் கலின் தீந்து தினவா சேதுவி நசாகனிம கேள்றாய். இந்த ஒரு பதிவு இந்த ராஜபக்ஷ ஆதரவு கூடாரத்தில் இருக்கின்ற எல்லோருமே போட்ட ஒரு பதிவாகத்தான் காணப்படுகின்றது. இது அவர்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் ஒரு கேப்ஷனை போட்டவுடன் இவர்கள் எல்லோருமே அந்த கேப்ஷனை எடுத்து ஃபேஸ்புக்கிலே இவர்களை அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. இப்படியான மர்மமான மரணங்களுக்கெல்லாம் பெயர் போனவர்கள் இலங்கையில் யார் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆகவே புதிதாக யாரும் வானத்திலிருந்து இலங்கைக்கு குதிக்கவில்லை. இப்படியான மர்ம மரணங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று யாரும் தெரியாமலும் இல்லை. ஆனால் இன்னும் நடந்தது இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய மரணமானது இன்னமும் எந்த விதமான முடிவும் இல்லை. விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. கொலையா தற்கொலையா என்ற ரீதியிலே விசாரணைகள் முன்னெடுத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னது, இது தற்கொலை என்று ஊடகங்கள் தான் உறுதி செய்தது. பிறகு போலீஸ் பிரிவிலிருந்து வந்த ஊடக அறிக்கையின்படி துப்பாக்கிச் சூடு பட்டதன் காரணமாக இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்றார். ஆனால் இன்று காலையிலேயே அந்த முதலாவது செய்தி, அதாவது எக்ஸ் தளத்திலே ஒரு ஊடகவியலாளர் ரங்க ஸ்ரீலால் அவர் போட்ட பதிவை நாங்கள் பார்க்கலாம். முதலில் அவர் தான் காலையிலேயே இந்த செய்தி அவருடைய எக்ஸ் தள பதிவாக மேற்கொள்கின்றார். Former police chief Chandana Wickramaratne was shot at his home in Thalena this morning. He was about to go out for his jogging routine when he was shot in the chest. His own personal revolver had been returned at the time of his retirement. Investigations are underway. இதுதான் அவர் முதலாவதாக போட்ட பதிவு. அதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன நடை பயிற்சிக்காக ஜாகிங் செல்வதற்கு ஆயத்தமாகி இருக்கின்றார். அவர் அணிந்திருந்த ஆடை ஜாகிங் செல்வதற்காக தயாரான நிலையில், சாதாரணமாக உடற்பயிற்சி செய்வதற்கு யாரும் செல்லும் போது அணிகின்ற ஆடையை தான் இவர் அணிந்திருக்கின்றார். அவை இப்படியெல்லாம் அணிந்து ஜாகிங் செல்வதற்காக தயார் செய்யப்பட்டவருடைய பாதணி சப்பாத்தையும் தயார் செய்து கொண்டு எல்லாம் தயாராகிவிட்டு செல்ல ஆயத்தமாகும் போதுதான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவருடைய துப்பாக்கியை இவர் பதவி விட்டு விலகும் போதே அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இவர் என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர் என்ற காரணத்தினால் இவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்தினால் அது ஒருவரா இருவரா என்பது குறித்து இன்னமும் ஒரு தெளிவு இல்லை. அந்த எண்ணிக்கைகளுக்கு இப்போதைக்கு உறுதியாக கூற முடியாது. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு அதிகாரியினுடைய அவரிடமிருந்த மெய் பாதுகாவலனுடைய துப்பாக்கியை கேட்டு நீ நாட்களாக ஒரு துப்பாக்கியை தொடவும் இல்லை, சற்று ட்ரைனிங் செய்து பார்ப்பதாகத்தான், பிடித்து பார்ப்பதாக, துப்பாக்கியை கையில் எடுத்து சற்று பயிற்சித்து பார்ப்பதற்காக கையில் எடுத்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. பிறகு அதே மெய் பாதுகாவலரிடம் கேட்டிருக்கார், ஒரு தண்ணீர் கோப்பை ஒன்று எடுத்து வாருங்கள் என்று சொன்னதும் அந்த பாதுகாப்பு அதிகாரி தண்ணீர் எடுக்க சென்றதாக சொல்லப்படுகின்றது. அவர் சென்று வருகின்ற அந்த இடைவெளிக்குள் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. இது அவர் வேண்டுமென்று செய்து கொண்டாரா அல்லது தவறுதலாக எதுவும் நடந்ததா என்பது குறித்த கேள்விகள், சந்தேகங்கள்
எழுகின்றது. இன்று காலையில் எங்களுடைய இந்த சம்பந்தமான முதலாவது காணொலியை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். லங்காஸ்ட்ரீ யூடியூப் தளத்தில் இன்னமும் இருக்கிறது, நீங்கள் சென்று பார்க்கலாம். இவர் மரணிப்பதற்கு ஒரு 4-5 மணித்தியாலங்களுக்கு முன்பதாக ஐடிஓபிபி என்கின்ற யூடியூப் தளத்தில் அஜித் தர்மபால என்பவர், அவர் தொடர்ந்து இலங்கையில் நடக்கின்ற இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார், அம்பலப்படுத்தி வருகின்றார். அவர் கூட இலங்கையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் நேற்று இரவு பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலியில் சொல்லியிருப்பதாவது, சிடி விக்ரமரத்ன சரத் வீரசேகரவுடன் இணைந்து ஈஸ்டர் தாக்குதலுக்கு சம்பந்தமான பல சாட்சியங்களை அளித்தார். சுரேஷ் சலைவனுடைய தேவைக்கு தான் இவர் செயற்பட்டார், ராஜபக்சர்களுடைய தேவைக்கு இவர் செயற்பட்டார். ஆகவே இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு விடயத்தினை சொல்லிவிட்டார். அப்படி சொல்லி அந்த காணொலி வெளியாகி 4-5 மணித்தியாலங்களுக்கு பிறகு சிடி விக்ரமரத்ன இவ்வாறு உயிரிழக்கின்றார். ஆகவே பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கின்றது. நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. பிரதான ஊடகங்கள் காலையிலே இதை தற்கொலை என்றே முடிவு செய்து செய்தியும் வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்னமும் அந்த முடிவுக்கு வரவில்லை. இப்போதைக்கு போலீசார் கூட சொல்லியிருப்பது துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காயத்தின் அடிப்படையிலே வெடிப்பட்டு விட்டது, சிங்களத்தில் சொல்வோம் வெடி என்று சொல்வார்கள். ஆகவே இந்த துப்பாக்கிச் சூடு அடுத்து இவருடைய மார்பு பகுதியில் காயமடைந்ததாகத்தான், செஸ்ட் மார்பு பகுதி அதில் காயமடைந்திருப்பதாகத்தான் ஊடகவியலாளர் ஸ்ரீலால் ரங்க ஸ்ரீலால் சொல்லி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் எப்படி இது சாத்தியமானது, என்ன நடந்தது, உண்மையாகவே இது சற்று மர்மமாகத்தான் இருக்கின்றது, அதையும் சொல்லிவிட வேண்டும். அதே போல இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினம் ஆப்டிகல்ஸ், அதாவது மூக்கு கண்ணாடி, இவர் மூக்கு கண்ணாடி பயன்படுத்தும் ஒருவர், இன்றைய தினம் இவருக்கான ஒரு மூக்கு கண்ணாடியை பெறுவதற்கு செல்லவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த குறித்த மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்ற கடைக்கு இவர் ஒரு வாட்ஸ்அப் மூலமான SMS-ஐயும் அனுப்பியிருக்கிறார், ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கிறார். இன்றைய தினம் நான் என்னுடைய மூக்கு கண்ணாடியை பெற வருவேன், எல்லாம் தயார் செய்து வையுங்கள் என்று ஒரு மெசேஜையும் அனுப்பியிருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதை இந்த கண்ணாடி கடை உரிமையாளரின் நண்பர் ஒருவர் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவாக பதிவேற்றிருக்கிறார். ஒரு நேர்காணலிலும் இந்த விடயத்தினை சொல்லி இருக்கின்றார். ஆகவே எப்படி இது சாத்தியமானது? தற்கொலை செய்வதென்றால் அவருக்கு என்ன மனநிலையில் அவர் இருந்திருப்பார், எதற்காக அவருடைய மனம் மாற்றம் அடைந்திருக்கும், என்ன பிரச்சனை? அப்படி அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. உடற்பயிற்சி செய்வதற்காக காலையிலேயே தயாராகி சப்பாத்தையும் அருகில் எடுத்து வைத்துவிட்டு தயாராகி இருக்கின்றார். அதே போல் இன்றைய தினம் மூக்கு கண்ணாடியை பெறுவதற்கு வரவுவதாக அந்த கடை உரிமையாளரிடம் ஒரு உறுதி கொடுத்திருக்கின்றார். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே என்ன இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது, இவருடைய நிலை, இந்த மரணிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது என்பதுதான் ஒரு பாரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முக்கிய சாட்சி வழங்கியிருக்கின்றார். அதில் சுரேஷ் சலை உட்பட அப்போதைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஜனாதிபதி உட்பட பாதுகாப்பு சபை மூலமாக சாரா ஜஸ்மினுடைய DNA டெஸ்ட் 3வது தடவையாகவும் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதை இவர் சாட்சியாக சொல்லியிருக்கின்றார். முதல் 2 தடவைகளிலும் சாரா ஜஸ்மினுடைய DNA டெஸ்ட் இந்த விதத்திலுமே அங்கு ஒத்துப்போகவில்லை. இருப்பினும் 3வது டெஸ்ட் எப்படி ஒத்துப்போனது என்ற கேள்வி சந்தேகங்கள் இருக்கின்றது. அதை செய்யுமாறு அன்றைய தினம் இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைய தினம் எங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் கிடைக்கின்றது. சரத் வீரசேகர இவருக்கு பல அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. சாட்சியங்களை அளிப்பதற்கு இவரும் அதற்கு உகந்ததாக செயற்பட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இன்னொரு பக்கம் அரக்கட்டா சரித் அபேசிங்க மற்றும் ரஹித் ராஜபக்ச, விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருந்த போது இவர் போலீஸ் அதிபர், ரைட்? இப்பொழுது விஜயதாச ராஜபக்ச அப்போதைய நீதி அமைச்சருடைய மகன் ரஹித் ராஜபக்சவும் அவருடைய நண்பர் SJBயில் இருக்கின்ற சரித் அபேசிங்கவும் இப்பொழுது இருவருமே இன்றும் தொடர்ந்தும் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மற்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு கேஸிலே இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக, அரக்கட்டாவினுடைய கேஸ் ஒன்று, அதே போன்று இன்னும் ஒரு கேஸ் இவர்களுக்கு தொடர்பு பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு தொடர்ந்தும் இவர்களை விளக்கமறியலில் வைக்க இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆகவே அரக்கட்டா இவ்வாறு இவர்களுக்கு பணம் கொடுத்ததில் இவருக்கும் சிறிய லிங்க் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவருக்கும் தகவல் தெரியும் என்றும் ஒரு சில தகவல்கள், அது உறுதிப்படுத்தப்படவில்லை எங்குமே. ஆனால் இப்படித்தானே அரக்கட்டாவிடம் சரித் அபேசிங்கவும் ரஹித் ராஜபக்சவும் பணம் பெற்றார்கள் எங்கேயாவது உறுதியாக சொல்லப்பட்டது? அப்போது இல்லைத்தானே.
இப்பொழுது நீதிமன்றத்தில் வைத்துத்தான் அது உறுதிப்படுத்தப்பட்டு முழுமையான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்படித்தான் இந்த செய்திகளும் இப்போதெல்லாம் ஒரு மேலோட்டமான செய்தியாகத்தான் இருக்கும். சற்று ஆராய்ந்து ஆழமாக பார்த்தால் அனைத்தும் உண்மையாகிவிடும். இதே போலத்தான் கபில சந்திரசேன இலங்கையிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர் லஞ்சம் பெற்றதாக முதல் தடவையாக நீதிமன்றத்திலே, அதாவது விசாரணை அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் கொடுத்த ஒரே நபர் என்றால் அது கபில சந்திரசேன தான். ராஜபக்சர்களுடைய நெருங்கிய ஒருவர். ராஜபக்ஷவால் தான் அவருக்கு அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலே உயர் பதவி வழங்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது அப்படியான ஒரு நெருங்கிய நபர் ராஜபக்ஷவின் பெயரை குறிப்பிட்டு விடுகின்றார் விசாரணை அதிகாரிகளுக்காம். நான் 60 லட்சம் இவருக்கு லஞ்சமாக கொடுத்தேன், 20 கொடுத்தேன் என்று அவர் உறுதி செய்கின்றார். 60 மில்லியன் கொடுத்தாக்க அவர் வாக்குமூலம் கொடுக்கின்றார். அதை அடுத்துதான் ராஜபக்ஷ மீது விசாரணைகள் திரும்பப்படுகின்றது. விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. பிறகு கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழக்கின்றார். அதற்கு பிறகு விசாரணைகள் தொடர்ந்தாலும் கூட முக்கியமான சாட்சி இதில் மரணித்து விட்டார். ஆக இப்படி பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இறுதியாக கிடைத்த இந்த சம்பந்தமான தகவலை நாங்கள் பார்ப்போம். முன்னாள் போலீஸ் அதிபர் ஐஜிபி சிடி விக்ரமரத்ன அவர்களின் மரணம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சிடி விக்ரமரத்ன அவர்கள் தினமும் அதிகாலை உடற்பயிற்சிக்காக அவருடைய இல்ல பகுதிக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. இன்றும் அவர் மாலபே தல்லேன பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து உடற்பயிற்சிக்காக புறப்பட தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர் தனது தனிப்பட்ட உதவியாளரிடம் தன்னுடைய துப்பாக்கியை கேட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நீண்ட நாட்களாக துப்பாக்கியை பயன்படுத்தாததால் சிறிது பயிற்சி செய்ய வேண்டும் என கூறி அதனை கேட்டதாக தான் சொல்லப்படுகின்றது. பின்னர் தனக்கு குடிப்பதற்கு அருந்துவதற்கு நீர் கொண்டு வருமாறு சொல்லி இருக்கின்றார். அவர் தனிப்பட்ட உதவியாளரிடம் கூறியிருக்கின்றார். உதவியாளர் தண்ணீர் எடுக்க சென்றிருந்த வேளையில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் காவல்துறை அதிபர் தாமே தம்மை துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இன்னும் எங்குமே உறுதிப்படுத்தவில்லை, சந்தேகிக்கின்றனர். மேலும் அவர் மரணம் அடைவதற்கு முன் எழுதியதாக கூறப்படும் ஒரு குறிப்பும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்னும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் என்ன எழுதினார், இறுதியாக அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, யார் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அல்லது அவர் மன உளைச்சலுக்கு உள்ளானாரா, மன உளைச்சலுக்கு உள்ளானதற்கு பிறகு அவர் இதுவும் எழுதிவிட்டு இவ்வாறு செய்து கொண்டாரா என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. அது சம்பந்தமான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியானதும் நாங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதற்கிடையில் இன்னும் ஒரு விடயம், நான் காலையிலும் சொன்ன அவருடைய மகனோடு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது சம்பந்தமாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. தனது மகன் தொடர்பான ஒரு நீதிமன்ற வழக்கின் காரணமாக சிடி விக்ரமரத்ன அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த வழக்கு அவரது மகனின் தனிப்பட்ட விவகாரம் தொடர்புடையது என்றும் கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக குற்றப்புலனாய்வுத்துறையின் தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர தாக்கல் செய்த வழக்கொன்றில் சிடி விக்ரமரத்ன மற்றும் மேலும் சிலருக்கு எதிரான தீர்ப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வழங்கப்படவிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எதுவும் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததற்கான காரணமாக இருக்கலாம் என சிலர் சந்தேகிக்கின்றனர். இதற்கிடையில் இந்த மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் தற்போதைய போலீஸ் அதிபரும் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வந்திருக்கின்றார். முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்களின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக முள்ளேறிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைகளின் முடிவில் இது தற்கொலை என உறுதிப்படுத்தப்பட்டால் காவல்துறை சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம் அவரது மனைவி கிடைக்காமல் போகலாம் என்றும், மேலும் அவரது இறுதிச் சடங்குக்கு காவல்துறை அரச மரியாதை வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காரணம், இது சூசைட் செய்து கொண்டதால், தற்கொலை செய்து கொண்டால் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த விவரங்கள் இடம்பெறாது என்பதையும் எங்களுக்கு கிடைத்த அறிக்கையிலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது சிடி விக்ரமரத்னவினுடைய குணம், இயல்பு என்ன மாதிரியானது என்பது குறித்து பலரும் பலவிதமாக எழுதி வருகிறார்கள். பொதுவாக பெரும்பாலானவர்கள் எழுதுவது அவர் மிகவும் எளிமையான ஒருவர், அதே போல பல சவால்களை எதிர்கொண்ட அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி என்று சொல்கின்றார்கள். அவரை அறிந்தவர்கள் அவர் தற்கொலை செய்வார் என்று நம்புவது மிகவும் கடினமாக இருப்பதாகத்தான் பொதுவாக சமூக வலைத்தளங்களில் எழுதி வருகிறார்கள். மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரி என்று சொல்கின்றார்கள்.
தெரிந்தவர்கள். ஆனால் அது குறித்து எமக்கு 100% உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொல்கிறார்கள் வேறு விதமாக, மற்றொரு சிலர் சொல்கிறார்கள் வேறு விதமாக. இப்படி பல குழப்பங்கள் அதிலே இருக்கின்றது. இப்பொழுது நான் வருகின்றேன். குறிப்பிட்டார்கள் தானே ராஜபக்ஷக்களுடைய இந்த ஆதரவு குழு கேம்பெயின், நாமல் ராஜபக்சவை 2029 ஜனாதிபதியாக்கிவிட்டு அவரோடு சேர்ந்து நாம் எல்லாம் தப்பித்துக் கொள்வோம், எங்களுக்கு இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் எப்படியாவது மூடி மறைத்துக் கொள்வோம், நாங்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படியாவது மறைக்கப்பட வேண்டும். அந்த திட்டத்திலே நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க அல்லது வேறு யாராவது ஜனாதிபதியாக்குவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அந்த அவர்களுடைய ஆதரவாளர்கள், கைக்கூலிகள், கொத்தடிமைகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சோசியல் மீடியாவிலே பலவிதமாக நான் ஆரம்பத்தில் கூறினேனே, ஒரே போஸ்டை எல்லோரும் காப்பி செய்து பேஸ் செய்கிறார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இந்த அரசாங்கத்திலே திட்டமிட்டு இப்படியான சாட்சிகள் மறைக்கப்படுவதாக, அளிக்கப்படுவதாக இது திட்டமிட்டு நடக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் கபில சந்திரசேனவையும் கொன்றது. இந்த அரசாங்கம் தான் திரைசேரியில் மாயமான $2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பந்தமான நிஷாங்க ராஜபக்சவையும் கொன்றது. அதே போல இப்பொழுது இவரையும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை போலத்தான் இந்த ஆதரவு குழு, ராஜபக்ச ஆதரவு அணியின் கருத்தாக இருக்கின்றது. நான் சற்று இவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். லசந்த விக்ரமதுங்க ராஜபக்சர்களுடைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வெளிப்படையாக பேசியவர், தைரியமாக பேசியவர், எழுதியவர், செய்திகளில் சொன்னவர். அவர் யாரால் கொலை செய்யப்பட்டார், எந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டார்? அதே போல பிரகீத் டெக்னலி கூட இதே போலத்தான் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பகிரங்கமாக எழுத தொடங்கிய பிரகீத் டெக்னலி கூட காணாமலாக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். யாருடைய ஆட்சியில், யாருக்காக? வசீம் தாஜுதீன் ரக்பி அணியில் ராஜபக்சவின் மகன்மாரோடு விளையாடிய வசீம் தாஜுதீன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். முதலில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அது சொல்லப்பட்டது கார் விபத்து என்று, வாகன விபத்து என்று. அதற்கு பிறகு தான் சுயடிதை விசாரணைக்கு எடுத்து மீண்டும் வசீம் தாஜுதீனுடைய ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டு அது மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட, பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதும் இல்லை, இது விபத்து அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை, அதாவது இவர் கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கின்றார் என்ற உண்மைகள் வெளியானது. யாருடைய ஆட்சி காலத்தில் செய்த கொடுமை இது? அதே போல கீத் நொயார் பாதுகாப்பு ஆய்வாளர் மற்றும் பத்திரிகையாளர் 2008 கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டார். பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். உப்பாலி தென்னக்கோன் ரிவேர பத்திரிகையின் ஆசிரியர் 2009 தாக்கப்பட்டார். பின்னர் வெளிநாட்டிற்கு குடிபெயர்ந்தார். தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றது. லலித் வீரராஜ் மற்றும் குகன், லலித் குகன் என்று சொல்கின்றோமே, கோட்டாபே ராஜபக்ச இன்னும் யாழ்ப்பாணத்திற்கு விசாரணைக்காக, அதாவது நீதிமன்ற வழக்கிற்கு செல்ல பயமாம், அச்சுறுத்தல் இருக்கின்றதாம். ஆகவே அவருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என்று அண்மையில் சொன்னாரே. யாருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருந்தார்கள்? காணாமல் போன நாள் டிசம்பர் 2011 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள். இன்னமும் அவர்கள் தொடர்பில் எந்தவிதமான தகவலும் இல்லை. பல மனித உரிமைகள் அமைப்புகள் இந்த வழக்கை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. ராஜபக்சக்கள் இதற்கு பதில் கூற வேண்டும். வெள்ளை வேன் கடத்தல்கள் யாருடைய ஆட்சி காலத்திலே இடம்பெற்றது? 2006-2014 காலகட்டத்தில் அரசாங்க விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள், தொழிலதிபர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் ஒயிட் வேன் மூலம் கடத்தப்பட்டதாக பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றது. இவ்வழக்குகளில் பல இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. யாருடைய ஆட்சி காலத்தில் யாரால் செய்யப்பட்டது? 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு 2008-2009 கால பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட பின்னர் காணாமல் போனதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் தொடர்புடையதாக விசாரணைகள் நடைபெற்றன. இந்த வழக்கு இலங்கையின் மிக முக்கியமான காணாமலாக்க வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வசந்த கருணா கூட அவருடைய பேர் தான் பிரதானமாக இதில் அடிப்படுகின்றது. யாருடைய ஆட்சியில் நடந்தது, யாருக்காக நடந்தது, யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்த அதிகாரிகளால் இது செய்யப்பட்டது? ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கடத்தி காணாமலாக்கப்பட்டார்கள், தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். லசத விக்ரமதுங்க, தர்மரத்னம் சிவராம் தாரகி, அதாவது சம்பத் லக்மால் டி சில்வா, ஐசை வெள்ளி சாம்பியன், ரஞ்சித் ராஜரத்னம் உள்ளிட்ட பலரும் இவ்வாறு அடங்குகின்றார்கள். இவருக்கெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்கள், கொலைகள் எல்லாம் இடம்பெற்றது? பதில் வேண்டும். போரின் இறுதிக்கட்ட காணாமலாக்க சம்பவங்கள், இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கின்றது. இன்று இந்த ராஜபக்ச ஆதரவு அணிக்கு இதெல்லாம் தெரியாதா, மறந்து விட்டார்களா என்று தான் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. தெரியாவிட்டால் சென்று வரலாற்றை படித்துவிட்டு வாருங்கள். சொல்வதற்கு எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. இது கொஞ்சம் நஞ்சம் தான், நிறைய இருக்கின்றது. ஆகவே புதிதாக மலர்ந்து வந்த வானத்திலிருந்து இறங்கியவர்கள் போல் பேசாமல் சரியானதை பேசுங்கள், உண்மையானதை பேசுங்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். முன்னாள் போலீஸ் அதிபருடைய மரணம்
என்ன உண்மை நிலவரம் என்ன குறித்து நாம் முடிவுக்கு வர முடியாது. இப்போதைக்கு போலீசார் சொல்வது துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. விசாரணைகளின் முடிவில் தெரிய வரும். பிரேத பரிசோதனைக்கு பிறகு தெரிய வரும். எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தருவோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் நன்றி, வணக்கம்.